அன்பார்ந்த ஐயா வைகுண்டர் அகில திரட்டு பெருவிழா சித்திரை முழுமதி நாள் விழா. இவ்விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமதிப்புக்குரிய ஐயா குரு மகா சன்னிதானம் ஆல பிரஜாபதி அடிகளார் அவர்களை உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இந்த மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களை, இதே மண்ணை சார்ந்த ராஜாக்கா மங்கலத்தை சார்ந்த தென்குமரி கல்விக் கழகம் இந்து நாடார்களின் எழுச்சி தலைவர் புரட்சி வள்ளல் அன்பு சகோதரர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களை, எனக்கு முன்னர் வருகை இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற, எனக்கு பின்னர் உரையாற்றவிருக்கிற நமது மாநகர் மேயர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் மகேஷ் அவர்களை, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற SDPI முன்னணி தலைவர் தோழர் நிஜாமுதீன் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய நாம் தமிழர் கட்சி அன்பு சகோதரி மரிய ஜெனிஃபர் அவர்களே, லெமுரியா தமிழர் கழகத்தின் தலைவர் சிந்து குமார் அவர்களே, நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற கொடுகுளம் ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் என்னோடு வருகை இருந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பகலவன் அவர்களே, திருமாவேந்தன் அவர்களே, களக்காடு சுந்தர் அவர்களே, சஜன்பராஜ் அவர்களே, நாகர்கோவில் மாவட்ட செயலாளர்கள் தம்பி மேசியா அவர்களே, அல்காலித் அவர்களே, தேவகி அவர்களே, மற்றும் திருமா செந்தில், தொல்காப்பியன், சதீஷ் பாபு, சிவன், ஜோதி, முருகன், சிறுத்தை தாஸ், சங்கர், ஆல்வின், ஆல்சிங், ரெங்கன், சிறுத்தை செல்வி, அறிவுடையாட்சி, கலைச்செல்வி, சல்பேஸ்வரி, பொன்ராஜ், ராஜன், வேல்முருகன் ஆகிய தோழர்களே, மற்றும் திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முழுமதி நாளில் கடற்கரையோரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய அடிகளாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னர் நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தம்பி திருமாவளவன் எனக்கு தத்துப்பிள்ளை என்று வெளிப்படையாக மேடையிலே அறிவித்தார்.
ஒரு அறிவு தந்தையாக அவர் என்னை ஏற்றுக்கொண்டு என் மீது அவர் காட்டுகிற பற்றுதலுக்கும் நம்பிக்கைக்கும் நான் நன்றியுடையவனாக இருப்பேன். அந்த அடிப்படையில் தான் அவர் விடுத்த அழைப்பை என்னால் தவிர்க்க இயலவில்லை. சில நேரங்களில் ஒரே நாளில் 2-3 நிகழ்வுகளுக்கு இசைவளிக்கக்கூடிய நெருக்கடி ஏற்பட்டு விடுகிறது. இன்றைக்கு வடலூரிலே கல்வியாளர் வடலூர் செல்வராஜ் அவர்களின் சதாபிஷேக விழா, அதில் நான் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று அவரும் வற்புறுத்தி என்னுடைய ஒப்புதலை பெற்றார். அதனால் நான் நேற்றைக்கு அடிகளார் அவர்களை, எனது அறிவு தந்தை ஐயா அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நான் வந்துதான் ஆக வேண்டுமா என்று கேட்டேன். அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள், ஏற்கனவே தொடர்ச்சியான அலைச்சல். ஆனால் ஐயா அவர்கள் அலைச்சலோடு அலைச்சல் பொருட்படுத்தாமல் நீங்கள் குமரிக்கு வர வேண்டும், இந்த முழுவதி நாள் நிகழ்வில் பங்கேற்க வேண்டும், உங்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும், இந்த நாளில் நீங்கள் அங்கே பங்கேற்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் கருதுகிறேன் என்று என்னிடத்திலே அவர் சொன்னதும் நான் எந்த மறுப்பும் சொல்லாமல் வருகிறேன் ஐயா என்று சொல்லி நேற்று இரவு சொந்த கிராமத்திற்கு நெடுநாள் இடைவெளிக்கு பிறகு போனேன். இரவு உறக்கமில்லை. அதிகாலையில் இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களுக்கு எனது சொந்த கிராமத்தில் சிலை இதுவரையில் நிறுவப்படவில்லை. ஊரெல்லாம் நாடெல்லாம் சுற்றி சிலைகளை திறந்து வருகிற நான் என்னுடைய கிராமத்திலே இதுவரையில் அந்த மாமனிதர்களுக்கு சிலை நிறுவவில்லை என்கிற நெருடல் இருந்தது. அதற்காக அங்கே அடிக்கல் நாட்டுகிற நிகழ்விலே 6:30 மணிக்கெல்லாம் வந்துவிட வேண்டும், அப்போதுதான் 9 மணிக்காவது முடித்துவிட்டு நீங்கள் குமரிக்கு செல்ல முடியும் என்று தோழர்கள் ஏற்பாடு செய்த நிலையில் அங்கே சென்று அந்த நிகழ்வை அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று அங்கிருந்து விடைபெற 10 மணி ஆகிவிட்டது. ஏறத்தாழ 7:30 மணி நேரம் பயணம் செய்து குமரிக்கு வந்து சேர்ந்தோம். களைப்பெல்லாம் போய்விட்டேன். உங்களை எல்லாம் பார்த்த பிறகு நல்ல காற்று, நல்ல முழு நதியின் குளிர்ந்த வெளிச்சம், அதைவிட இங்கே பேசிய ஒவ்வொருவரும் இனிய தமிழை நமக்கு அள்ளி பருக எடுத்துரைத்தார்கள். பல்வேறு கருத்துக்களை, நம்முடைய தமிழர் வாழ்வியலை. ஐயா அவர்கள் உடனே கிளம்ப வேண்டுமா, கொஞ்ச நேரம் கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு செல்லலாமே என்று கேட்டார். நான் இரவோடு இரவாக மதுரைக்கு சென்று நாளை காலை எமது கட்சியின் மூத்த தோழர் ஒருவர் இன்றைக்கு விபத்திலே சிக்கி பலியாகிவிட்டார். அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லிய பிறகு மண்டல கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு நான் அங்கிருந்து சேலத்திற்கு செல்ல வேண்டும். ஆகவே விரைந்து செல்ல வேண்டும் என்கிற நெருக்கடி இருந்தாலும் கூட இந்த லெமூரியா கழகத்தை சார்ந்த தோழர்கள் நம்முடைய பாரம்பரிய கலைகளை இங்கே செய்து காட்ட விரும்புகிறார்கள். கொஞ்ச நேரம் இருந்து நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். நான் சொன்னேன், உங்களோடு இன்னும் நான் கொஞ்ச நேரம் இருக்க விரும்புகிறேன், 2-3 பேர் பேசிய பிறகு கூட நான் பேசுகிறேன் என்று கேட்டுக்கொண்டேன். ஐயா அவர்கள் இங்கே பேசியதைப் போல அவருக்கு தெரியாத, அறிமுகம் இல்லாத தலைவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. ஆன்மீக தலமாக இருந்தாலும், அரசியல் தலமாக இருந்தாலும், பண்பாட்டு தலமாக இருந்தாலும், அனைத்து தலங்களிலும்
களப்பணி ஆற்றக்கூடிய அத்தனை ஆளுமைகளோடும் தொடர்பு கொண்டிருப்பவர், தொடர்பு கொள்ளக்கூடிய ஆளுமை பெற்றவர். மறைந்த எம் நடராஜன் அவர்கள் மற்றும் அவரோடு சேர்ந்த சில தலைவர்கள் எல்லாம் அடிகளால் அழைக்கப்பெற்று ஒரு நிகழ்விலே பங்கேற்றார்கள். அப்போது நானும் அழைக்கப்பெற்றேன். அவரிடத்திலேயே சொன்னார், திருமா இல்லாமல் இந்த தளத்தில் திருப்பதியில் எந்த நிகழ்ச்சியையும் நான் நடத்துவதில்லை. என் குடும்ப நிகழ்ச்சிகளில் கூட இவர்தான் எங்களுக்கு முன்னிலை என்ற அளவுக்கு வெறும் புகழ்ச்சி இல்லை, உண்மை என்று சொல்லக்கூடிய வகையிலே நடைமுறையில் என்னை அவருடைய பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி நான் நெகிழ்கிறேன். எந்த நல்லது நடப்பதாக இருந்தாலும் என்னை எப்படியாவது தொடர்பு கொண்டு தெரிவிக்கிறார், அழைக்கிறார். நான் கூட ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்கிற நிலையில் தொடர்பு கொள்வதிலே ஒரு இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் அவர் என்னை ஒருபோதும் மறந்ததில்லை. அதே நாகர்கோவில் நிகழ்விலே ஒன்றை சொன்னார். நான் பேசியது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மேடையிலேயே எழுந்து சொன்னார். நான் சொன்னேன், தலித்துகள் எப்போதும் சாதி பார்ப்பதில்லை, தலித் அல்லாதவர்கள் தான் எப்போதும் சாதி பார்த்துக் கொண்டே இயங்குகிறார்கள், வாழ்கிறார்கள். அதற்கு சான்று ஆதி திராவிடர் குடியிருப்புகளுக்கு போனால் அங்கே பிள்ளைகளுக்கு கருணாநிதி என்று பெயர் இருக்கும், ஜெயலலிதா என்று பெயர் இருக்கும், காமராஜர் என்று பெயர் இருக்கும், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி என்றெல்லாம் பெயர் இருக்கும், அண்ணாதுரை என்று பெயர் இருக்கும். ஆனால் தலித் அல்லாத பிற சமூகத்தினரின் குடியிருப்புகளில் நுழைந்தால் மறந்தும் ஒருவர் கூட அம்பேத்கர் என்று பெயர் வைத்ததே இல்லை. தலித்துகள் காமராஜர் என்ன சாதி என்று பார்க்கவில்லை, நம் தலைவர் என்று எண்ணி அவருடைய தியாகத்தை போற்றி தன் பிள்ளைகளுக்கு காமராஜ் என்று பெயர் வைக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மையார் என்ன சாதி என்று பார்க்கவில்லை, அவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஆணாதிக்க சமூகத்தில் எழுந்து நின்று நிமிர்ந்து நின்று ஆட்சி பீடத்தில் அமர்ந்தவர். அவருடைய பெயரை தன் பிள்ளைக்கு சூட்டுகிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தலித்துகள் எந்த சாதிக்காரர்கள் கட்சி தொடங்கினாலும் அந்த கட்சியில் உடனே போய் சேர்ந்து விடுகிறார்கள். சாதி பார்ப்பதில்லை. விஜயகாந்த் கட்சி தொடங்கினாலும் உடனே கிளையை தொடங்கி விடுகிறார்கள். இப்போது விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார், உடனே கிளைகளை தொடங்குகிறார்கள். ஆனால் திருமாவளவன் கட்சி தொடங்கினால் தலித்துகளை தவிர வேறு யாரும் கட்சியில் சேருவதில்லை என்கிற கவலையை நான் வெளிப்படுத்தினேன். யார் சாதி பார்க்கிறார்கள்? தலித் அல்லாதவர்கள் தான் சாதி பார்க்கிறார்கள். ஒரே ஒரு குழந்தைக்காவது அம்பேத்கர் என்று எந்த தெருவிலாவது பெயர் உண்டா என்று நான் ஒரு கேள்வியை எழுப்பினேன். உடனே விருட்டென்று எழுந்த அடிகளார் அவர்கள் ஒலிபெருக்கியை வாங்கி சொன்னார், நான் சூட்டுகிறேன். நாடார் குலத்தில் பிறக்கிற குழந்தைக்கு, அடுத்து பிறக்கவிருக்கிற குழந்தைக்கு நான் பெயர் சூட்டுகிறேன் என்று சொன்னார். நான் அதை மறந்துவிட்டேன். பிறகு சரியாக ஒரு வருடத்திற்கு பிறகு தோப்புக்கு வர சொன்னார். ஒரு பிள்ளையை கையில் கொடுத்து, இந்த பிள்ளைக்கு அம்பேத்கர் என்று நான் பெயர் சூட்டுகிறேன் என்று சொல்கிறேன். அந்த தம்பி இன்றைக்கு அம்பேத்கர் என்கிற பெயரிலேயே திரைப்பட கதாநாயகனாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார். அவருடைய பெற்றோர் இந்த பெயர் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அல்லது இந்த தம்பி வளர்ந்த பிறகு எனக்கு இந்த பெயர் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஐயாவை பாருங்க, அடிகளார பாருங்க, எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு பாருங்க, தக தக. அவர் பெயர் அம்பேத்கர். அது முன்னொட்டு பின்னொட்டு எதுவும் இல்லை. அம்பேத்கர்
பாலாஜி அல்லது அம்பேத்கர் ராஜ் அப்படின்னு பின்னொட்டு வச்சு அந்த கடைசி பெயர் கூப்பிடுற மாதிரி இல்லை. ஒரே பெயர், சான்றிதழும் அதே பெயர். அவங்க பெற்றோருக்கும் அந்த பக்குவம் இருக்கிறது. அடிகளாரால் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் இந்த சமூகம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஓராண்டுக்கு பிறகு அதை சொல்லியபடி செய்து காட்டினார். அது இன்றைக்கும் வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நடைமுறையை நாம் பார்க்கிறோம். ஆகவே அடிகளார் அவர்கள் வைகுண்டரின் கருத்துக்களை இந்த மண்ணிலே பரப்ப வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அவருக்கு வேற எந்த அரசியல் உள்நோக்கம் கிடையாது. அன்பு தேசம் என்ற பெயர் ஒரு கட்சியை தொடங்கினார். எல்லோரும் அரசியல் களத்திலே ஆளுக்கு ஒரு கொடியை ஏந்துகிற போது நாம் ஏன் அன்பு கொடியை ஏந்தக்கூடாது என்று அந்த கொடிக்கு அன்பு கொடி என்றால் இந்த தேசத்திற்கு அன்பு தேசம் என்று பெயர் வைத்தார். அன்புதான் முதன்மையானது என்று. தாழ கிடப்போரை தற்காப்பதே தர்மம் என்பதுதான் வைகுண்டரின் வாக்கு என்று இங்கே பேசிய பலர் சொன்னார்கள். தாழ கிடப்போரை பாதுகாப்பதே தர்மம் என்று அந்த சொற்றொடர் இல்லை. தாழ கிடப்போரை தற்காப்பதே தர்மம். ஒருவனுக்கு நீ எப்போதும் பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்க முடியாது. அவன் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அதுதான் அந்த சொல்லின் பொருள். என்னை நானே தற்காத்துக் கொள்ள வேண்டும். தற்காப்பு என்பது வேறு, பாதுகாப்பு என்பது வேறு. எனக்கு 4 போலீஸ், துப்பாக்கி ஏந்திய போலீஸ் சுற்றி இருக்கிறார்கள் என்றால் என்னை பாதுகாக்கிறார்கள் என்று. ஆனால் அதுவும் பிழை நேர்ந்திட வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்திரா காந்தி அம்மையாரை சுற்றி எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனா அவரை சுட்டுக் கொன்றார்கள். ராஜீவ்காந்தி எவ்வளவு பெரிய தேசிய சர்வதேசிய அளவிலான புகழ்பெற்ற ஒரு தலைவர். அவருக்கு எவ்வளவு பேர் பாதுகாப்பு உடன் வந்திருப்பார்கள். ஆனால் அவரை ஆகவே பாதுகாப்பு என்பது தற்காப்பை விட மேலானதில்லை. தற்காப்பு என்பதுதான் மேலானது. என்னை நானே தற்காத்துக் கொள்ள இது போன்ற களரி போன்ற கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விட, அந்த கலைகளை விட ஒருவனுக்கு எப்போது தற்காப்பு நேரும் என்றால், தற்காப்பு உறுதிப்படுத்தப்படும் என்றால் அவன் தன்னையும் உணர்ந்திருக்க வேண்டும், சமூகத்தையும் உணர்ந்திருக்க வேண்டும். விழிப்புணர்வு தான். அவனவன் தன்னை உணரச் செய்வது. நீ யார், இந்த சமூகத்தில் வாழ்கிறாய், அவர்களெல்லாம் உனக்கு என்ன உறவு, அவர்களை எப்படி நீ அன்பு கொண்டு நேசிக்க வேண்டும், அன்பால் வெல்ல வேண்டும். இதுதான் தற்காப்பு. தற்காப்புக்கு ஒரே வழி உண்மையாய் இருப்பதும் நேர்மையாய் இருப்பதும் தான் தற்காப்பு. அன்பாய் இருப்பதும் சகோதரத்துவத்தை கையாளுவதும் தான் தற்காப்பு. பொய் சொல்கிறவன், திருடுகிறவன், வெறுக்கிறவன், பிறரை வெறுக்கிறவன், கோல் சொல்லுகிறவன், இந்த நேரம் நம்ம சுத்தி ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு பயந்துகிட்டே இருப்பான். அதுக்கு 4 பேர் ரவுடிகளை கூட வச்சுக்கலாம். முன்னால பின்னால ரவுடிகளை உட்கார வச்சுட்டு வண்டியில் பயணம் செய்யும். தன்னை மாவீரன் என்று சொல்லி உண்மையிலே அவன் பயந்தான் இல்லை. ஏன்னா முன்னாலேயும் 4 பேர் ரவுடிகள், பின்னாலும் 4 பேர் ரவுடிகள், இவன் நடுவில் போறான். ஆனா அவனுக்கு பேர் இந்த சமூகத்தில் மாவீரன். எவன் உள்ளபடியே மாவீரன் என்றால், எது வீரன் என்றால், நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். நான் 2000 எழுதின ஒரு கவிதை வரியில், நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து, நல்ல கொள்கையிலிருந்து, மாந்தநேய கொள்கையிலிருந்து, சகோதரத்துவ கொள்கையிலிருந்து, சமத்துவ கொள்கையிலிருந்து, ஐயா வைகுண்டரின் கொள்கையிலிருந்து
மாற மாட்டேன், மீற மாட்டேன், சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், வழுவ மாட்டேன், நழுவ மாட்டேன் என்ற அந்த உறுதிப்பாடு இருக்கிறதே, அதுதான் வீரம். அதுதான் வீரம். யாரையும் நாம் ஏய்ப்பதில்லை, யாரிடமும் நாம் பகைப்பதில்லை, யாருக்கும் நாம் தீங்கு செய்வதில்லை என்கிற போது நமக்கு தற்காப்பு இயல்பாக வந்துவிடுகிறது. ஆயுதம் தேவையில்லை, அடியாட்கள் தேவையில்லை, காவல்துறை தேவையில்லை, துப்பாக்கிகள் தேவையில்லை. 35-40 வருடமாக இந்த பொது வாழ்க்கை களத்தில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். என் கையில் ஒரு பிளேடு கூட இருப்பதில்லை. என் உடன் வரக்கூடியவர்கள் யாரும் நொட்டோரியஸ் கிடையாது. சாதாரண ஆட்கள், விவரம் இல்லாத ஆட்கள், அவ்வளவுதான். டெடிகேட்டடா இருக்கக்கூடிய ஆட்கள், டெடிகேட்டடா அர்ப்பணிப்பாங்க, அவ்வளவுதான். யாருக்கும் ஒன்றும் செய்ய தெரியாது. அதுதான் தற்காப்பு. தாழ கிடப்போரை தற்காப்பதே, தற்காப்புக்குரிய வகையில் அவனை உருவாக்குவதே தர்மம். அவனுக்கு விழிப்புணர்வை ஊட்டு, அறிவை, கல்வியை தான், அரசியலை சொல்லிக் கொடு, நேர்மையாய் இருக்க கற்றுக் கொடு. 200 வருஷத்துக்கு முன்னால, 150 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வைகின்றேன். 200 ஆண்டுகளுக்கு முன்னால ஐயா பெரியார் 879 பிறந்தார். அவருக்கு முன்னால கடவுள் இல்லைன்னு சொல்லாம, மூட நம்பிக்கைகளை நேரடியாக எதிர்க்காம, உனக்கு நீதான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து எவ்வளவு பெரிய துணிச்சல் இருந்த கருத்து. கோயிலை கட்டி உள்ள போ, கற்ப கரகத்துக்குள்ள நீயே போ, அந்த கருவறைக்குள்ளே எந்த விக்கிரகமும் இருக்காது, அங்கே ஆண் கடவுளோ பெண் கடவுளோ எதுவும் இருக்காது. நீ போய் பார்த்தால் அங்கே ஒரு நிலைக்கண்ணாடி இருக்கும். இந்த நிலைக்கண்ணாடியில் உன் முகம்தான் தெரியும், உன் உருவம் தான் தெரியும். ஆகவே கடவுள் நீதான், உனக்குள் தான் கடவுள் என்ற கருத்தை சொல்லுவதற்கு 150-200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவருக்கு துணிச்சல் இருந்தது என்று சொன்னால் அது ஐயா வைகுண்டரின் சிந்தனை தான். அவருக்கு தான் துணிச்சல். அப்போதெல்லாம் மிக இறுக்கமாக இருந்த காலம். கடவுள் நம்பிக்கை, வர்ணாசிரம தர்ம கோட்பாடு, பரப்பால் உயர்வு தாழ்வு, மேல் சாதி கீழ் சாதி. அந்த காலத்திலேயே, அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு கிணறை தோண்டி, இந்த கிணறு சமத்துவ கிணறு, இந்த கிணற்றில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 18 கிராமங்களை சார்ந்தவர்களும் வந்து அந்த தண்ணீரை அள்ளி பருகலாம், அந்த இடத்திலேயே அந்த தண்ணீரை அள்ளி குளிக்கலாம் என்று கலைஞர் இப்போது சமத்துவபுரத்தை உருவாக்கினார். 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா வைகுண்டர் சமத்துவ கிணறை உருவாக்கி இருக்கிறார். சமத்துவ சிந்தனை அம்பேத்கருக்கு முன்னாலேயே வைகுண்டருக்கு இருந்திருக்கிறது. பெரியாருக்கு முன்னாலேயே வைகுண்டரிடம் இருந்தது. அந்த காலம் இவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்தை விட கடுமையான சாதிய இறுக்கம் நிறைந்த காலம். அதுவும் இந்த மண் இருக்கிறதே நான்கின் மண். ஆராப்பு துணி போடுவதே குற்றம். அண்டாமை இருந்தது, தீண்டாமை அல்ல, அண்டாமை இருந்தது, காணாமை இருந்தது. தீண்டாமை என்றால் அன்டச்சபிலிட்டி, அண்டாமை என்றால் அன்அப்ரோச்சபிலிட்டி, காணாமை என்றால் அன்சியபிலிட்டி. பார்த்தாலே தீர்த்து, கிட்ட நெருங்கினாலே தீர்த்து. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அவ்வளவு இறுக்கமாக சாதியம் கோலோச்சி, மார்பக வரி எந்த தேசத்திலும் இல்லை. ஆனால் நாஞ்சில் தேசத்தில் இருந்தது, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட இறுக்கம் நிறைந்த சாதிய சமூக கட்டமைப்பில் அதை எதிர்த்து இடுப்பிலே துணியை கட்டாதே, அக்குளில் வைக்காதே, தலையிலே கட்டு என்று தலப்பாக கட்டச் சொன்னவர் ஐயா வைகுண்டர். தோளிலே கிடக்கிற துண்டு அக்குளுக்குள்ளே போகக்கூடாது, அல்லது இடுப்பிலே மடித்து கட்டக்கூடாது. தலைப்பாகையை கட்டு, முண்டாசு கட்டு, நிமிர்ந்து. இதுதான்
தாழ கிடப்போரை தற்காக்க வழிகாட்டுவது, தற்காத்துக் கொள்வதற்கு வழிகாட்டுவது. அந்த உணர்வை அவர் உருவாக்கினார். அதற்காக அவரை சிறைப்பிடித்தார்கள், கொடுமை செய்தார்கள். ஒருபுறம் அரசை எதிர்க்கிற ஆதிக்க எதிர்ப்பு, இன்னொருபுறம் சமூகத்தில் நிலவுகிற சாதிய எதிர்ப்பு. இப்படி செஞ்சா போலீஸ் வரும், கவர்மெண்ட் சும்மா விடாது, கைது செய்வார்கள், அடித்து நொறுக்குவார்கள், சிறைப்படுத்துவார்கள், சித்திரவதை செய்வார்கள், தனிமைப்படுத்துவார்கள் என்றெல்லாம் தெரியும். ஆனாலும் அநீதியை எதிர்ப்பதில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று ஐயா வைகுண்டர் அப்போதே அந்த அநீதியை எதிர்த்து போராடி இருக்கிறார். அவருடைய கருத்தியல் வாரிசு ஐயா பால பிரஜாபதி அடிகளார் இந்த சகோதரத்துவத்தை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். சமத்துவம் என்பது ஆட்சி அதிகார பீடத்திலும் இருக்க வேண்டும். அதனால்தான் சொல்றாரு, கூட்டாட்சி மத்தியில் மட்டுமில்லை மாநிலத்திலும் வேண்டும் என்கிறார். இது ஒரு கட்சிக்கு எதிராக சொல்லுவதாக கருதிவிடக் கூடாது, இன்றைக்கு இருக்கிற ஆட்சிக்கு எதிராக சொல்லுவதாக கருதிவிடக் கூடாது. 10 பேர் 15 பேர் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்கிற போது எல்லோரும் சேர்ந்து அதில் வருகிற விளைச்சலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதுதானே சமத்துவம் என்கிற அந்த சிந்தனை, சமத்துவ சிந்தனை. தோழர்களே, ஐயா பால பிரஜாபதி அடிகளார் இந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே மக்களை கூட செய்கிறார். பழந்தமிழ் கலைகளை மீண்டும் புத்துயிர் ஊட்டி மக்களிடத்திலே நினைவூட்டுகிறார், பரப்புகிறார் என்பதையெல்லாம் அறிந்து நான் உள்ளபடியே பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். சித்ரா பௌர்ணமியில் கூடி சாதி உணர்வை தூண்டாமல், சித்ரா பௌர்ணமியில் கூடி சாதி ஒழிப்பு சிந்தனையை, சமத்துவ சிந்தனையை பரப்புகிற ஒரு புதிய அணுகுமுறை. நாம் அரசியல் என்ற அடையாளங்களை எல்லாம் தாண்டி சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தை நம்முடைய அடிகளார் அவர்கள் இங்கே முன்வைத்தார். என் மீதுள்ள பாசத்தால் அல்லது நம்பிக்கையால் திருமாவளவன் காமராஜரை போல் எளிமையாக இருக்கிறான், அவன் ஏன் இந்த நாட்டின் மாநிலத்தின் முதலமைச்சராக கூடாது என்று கொடுங்குளம் ராஜேந்திரன் மற்றும் தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள். அது ஒரு அரசியல் களத்தில் நாம் சாதிக்க வேண்டிய ஒன்று. அவ்வளவு இலகுவான ஒன்று அல்ல, அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. வெகு மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும், நன்மதிப்பை பெற வேண்டும். எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தவர், எவ்வளவு பெரிய ஆளுமையாக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவரை ஒரு கல்லூரி மாணவன் வீழ்த்திவிட்டான் என்கிற வரலாறு நமக்கு தெரியும். அரசியல் என்பது முற்றிலும் வேறு கணக்கு. அந்த கணக்குகளில் நாம் வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும், மக்களோடு எப்போதும் களத்தில் நிற்க வேண்டும். இயல்பாக இந்த சமூகத்தில் நாம் இயங்குகிற போது அதை நாம் எளிமை என்று கருதுகிறோம். எளிமை என்பது இயல்பாய் இருப்பதுதான், வேறொன்றும் கிடையாது. மிக இயல்பாக இருப்பதுதான், சாதாரணமாக இருப்பது. ஒரு தலைவர் என்று வலிந்து ஒரு தாம்பீகத்தை செய்யக்கூடாது, பணாடோகத்தை செய்யக்கூடாது. எல்லோரும் போல் நாம், அதுதான் அடிகளாரிடத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் அவரை குருமகா சன்னிதானம் என்று சொன்னாலும், அவரை நாம் வைகுண்டரின் வாரிசு என்று சொன்னாலும், அவரை நாம் அடிகளார் என்று அழைத்தாலும், அவர் நம்மை போல் மனிதர்களாய் இயல்பாக இருக்கிறார். அவருக்குள்ளே அந்த ஈகோ என்பது ஒரு பிம்பம் உருவாகுகிறது. நான் அடிகளார்,
நான் குருமகா சன்னிதானம் என் ஆளுமையின் கீழ் இத்தனை திருப்பதிகள், அதாவது இந்த தலங்கள் இருக்கின்றன, வைகுண்டருக்கான திருத்தலங்கள் இருக்கின்றன, லட்சக்கணக்கான மக்களின் பின்னால் இருக்கிறார்கள் என்கிற எந்த இருமாப்பையும் அவருடைய அணுகுமுறையை நாம் பார்க்கவில்லை. அவர் இயல்பாக இருக்கிறார், நம்மை போல் இருக்கிறார். ஆகவே அது ஒன்றும் பெரிய எளிமையாய் இருப்பது பெரிய கடினமான ஒன்றல்ல. இயல்பாய் இருந்தால் அது இயல்பானதுதான். தன்னை ஒரு தலைவராக காட்டிக் கொள்வது, தன்னை ஒரு எம்பியாக காட்டிக் கொள்வது, தன்னை ஒரு அதிகாராக காட்டிக் கொள்வது, அதற்காக வலிந்து படாரூபமாக இருக்க முயற்சிப்பது, அதுதான் கடினமானது. தோழர்களே, எளிமையும் நேர்மையும் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு போதாது. அதை கடந்து மக்கள் உள்ளத்தை வெல்லுவதற்கு இன்னும் பல உத்திகள் இருக்கின்றன, அரசியல் கணக்குகள் இருக்கின்றன. அதை மக்கள் காலம் கணியும் போது நம் கையில் ஒப்படைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் களமாட வேண்டும். அவ்வளவுதான். ஆட்சியை கைப்பற்றுவதே மட்டுமே நம்முடைய நோக்கம் என்று நாம் போராடினால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொன்னால் பொதுமக்கள் அவ்வளவு இலகுவாக அதை அங்கீகரிக்க மாட்டார்கள். பணி செய்து கிடப்பதே என் கடன் என்பார்களே, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பார்களே, அதுபோல மக்களுக்கு பணியாற்றுவது, ஐயா வைகுண்டர் சிந்தனைகளை பரப்புவது, சமத்துவ சகோதரத்துவ சிந்தனைகளை பரப்புவது, மக்களிடையே மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் வெறுப்போ பகையோ வராமல் பார்த்துக் கொள்வோம். அதற்காகத்தான் நாம் போராடுவோம். எந்த அடையாளத்தோடும் இருக்கும். மொழி அடையாளம் நமக்கு இருக்கிறது, சாதி அடையாளம் இருக்கிறது, மத அடையாளம் இருக்கிறது, மண் அடையாளம் இருக்கிறது. இது உலகம் முழுவதும் எல்லா மனித குலத்திலும் இருப்பதுதான். யாராயிருந்தால் ஒருத்தனுக்கு ஒரு நேஷனாலிட்டி இருக்கும், எந்த நாட்டை சார்ந்தவன் என்கிற அடையாளம். எவனா இருந்தாலும் ஒருவனுக்கு மத அடையாளம் இருக்கும், எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவன். எவனா இருந்தாலும் ஒருவனுக்கு மொழி சார்ந்த இன அடையாளம் இருக்கும். நான் மொழி சார்ந்த இன அடையாளம் தமிழர், நான் மதம் சார்ந்த இன அடையாளம் மத அடையாளம் கிறிஸ்தவன் அல்லது இந்து அல்லது முஸ்லீம். நான் மண் சார்ந்த அடையாளம் இந்தியன் என்று நேஷனாலிட்டி குறிப்பிடுகிற போது நாம் குறிப்பிடுகிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு என்னுடைய நாடு என்று உணர்கிற போது நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன் என்று நாம் சொல்கிறோம். இந்த அடையாளங்கள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்த ஓர்மை, அதற்கு ஒரே அடையாளம் தான் சகோதரத்துவ அடையாளம், ஃப்ரெட்டர்னிட்டி. இதைத்தான் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் போதிக்கின்றன. The core concept of every religion என்னன்னா சகோதரத்துவம் தான். பௌத்தம் எதை போதிக்கிறது? இன்னைக்கு புத்த பூர்ணிமா நாள், புத்தர் பிறந்த பௌர்ணமி நாள் இன்றைக்கு. உலகமே புத்த பூர்ணிமாவை, பௌத்த சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுகிற அவ்வளவு பேரும் கொண்டாடுகிற ஒரு நாள். அவரும் சகோதரத்துவத்தை தான் பரப்பியிருக்கிறார். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு பெருமானும் சகோதரத்துவத்தை தான் பரப்பியிருக்கிறார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். அவருக்கு பின்னால் தோன்றிய நபிகள் நாயகமும் சகோதரத்துவத்தை தான் போதித்திருக்கிறார். நம்முடைய ஐயா வைகுண்டரும் சகோதரத்துவத்தை தான் போதித்திருக்கிறார். இது ஒரு மதமாக இன்னும் உருப்பெறவில்லை, ஆனாலும் இது ஒரு கருத்தியல் வடிவமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே சகோதரத்துவம் என்பதுதான் மனித குலத்தை அமைதியாகவும் அன்பாகவும் வாழ வைக்கக்கூடிய உயர்ந்த கோட்பாடு. வேறு எந்த வடிவத்தை, எந்த அடையாளத்தை உயர்த்தி பிடித்தாலும் அந்த அடையாளம் வெறுப்புக்கு கொண்டு போய் விட்டுவிடும். இன்னொரு இனத்தின் மீதான வெறுப்பாகவோ, மதத்தின் மீதான வெறுப்பாகவோ, சாதியின் மீதான வெறுப்பாகவோ, நான் இந்த சாதி என்று பெருமிதம் கொள்ளுகிற போது அது மெல்ல 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 வலுவடைந்து பிற சாதி வெறுப்பாக அது உருமாறும். நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று ஒரு அரசியலாக அதை வலுப்படுத்துகிற போது பிற மதங்களின் மீது அது வெறுப்பை விதைக்கும். அவரவர் அடையாளம் அவரவருக்கு. ஆனால் அதை கடந்த ஒரு இணைப்பு என்பது, பிணைப்பு என்பது சகோதரத்துவ சிந்தனையால் மட்டும்தான் உருவாகும். இப்படி முட்டிக்கொண்டதனால்தான், மோதிக்கொண்டதனால்தான் மனித குலத்தில் அவ்வப்போது மகான்கள் தோன்றுகிறார்கள். புத்த பெருமான் தோன்றியதும் சரி,
இயேசு பெருமான் தோன்றியதும் சரி, நபிகள் நாயகம் தோன்றியதும் சரி, நம்முடைய ஐயா வைகுண்டர் அவர்கள் தோன்றியதும் சரி, இந்த மகான்கள் தோன்றியதெல்லாம் மனித குலத்துக்கு சகோதரத்துவத்தை போதிப்பதற்காகத்தான். இயற்கை சீற்றத்தால் மனிதகுலம் அழிந்ததை விட, நோய் நொடிகளால் மனிதன் அழிந்ததை விட, இது போன்ற வெறுப்பால் பகையால் ஒருவருக்கொருவன் அழித்துக் கொண்டதுதான் மனித குலத்தின் மிகப்பெரிய நாசம், மிகப்பெரிய பாதிப்பு. எனவேதான் இந்த மனித குலத்திலேயே ஒரு சகோதரத்துவத்தை பரப்ப வேண்டும் என்று அவ்வப்போது மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே தோன்றிய ஒரு மகான் தான் ஐயா வைகுண்டர். ஐயா வைகுண்டருடைய கருத்தியல் என்பதும் சகோதரத்துவம் தான். அந்த சகோதரத்துவத்தை பரப்புவதற்காக அடிகளார் மேற்கொள்ளுகிற அத்தனை முயற்சிகளிலும் நானும் இயக்கமும் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.